குழந்தைகள் தற்போது செல்போன், சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. எனவே குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் சட்டத்தை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இது உலகளாவிய பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு இன்று தீர்வு கிடைத்துவிட்டது. அதாவது ஆஸ்திரேலியாவில் சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடைக்கான மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் ஆஸ்திரேலிய அரசின் திட்டத்துக்கு அந்த நாட்டின் அனைத்து மாகாணங்களும் ஆதரவு தெரிவித்திருந்தன. இது குறித்து காணொலி மூலம் பிரதமர் ஆண்டனி ஆல்பானிஸ் 8 மாகாணங்களின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் அதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு அவர்கள் முழு ஆதரவு தெரிவித்தனர். அதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சிறுவர்களின் அறிவை வளர்க்கும் சமூக ஊடக பயன்பாட்டுக்கு ஓரடியாக தடை விதிப்பதை விட அவற்றை பாதுகாப்பாக பயன்படுத்த அவர்களுக்கு சொல்லித் தருவதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்று இந்த சட்டத்துக்கு சிறுவர்கள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இத்தகைய சர்ச்சையான சூழலில் இந்த சட்டம் நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் கடும் சவால்களை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் நாடாளுமன்றத்தில் இன்று காலை 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சமூக ஊடகங்களிலிருந்து தடை செய்யும் மசோதாவை நிறைவேற்றியது. அதாவது சிறுவர்கள் டிக்டாக், ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், ரெடிட், எக்ஸ், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட தளங்கள் வைத்திருப்பதை தடுக்கும் வகையில் 50 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை அபராதம் விதிக்கும் மசோதாவை முக்கிய கட்சிகளும் ஆதரித்தன. இந்த சட்டத்திற்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் 102 வாக்குகளும், இதற்கு எதிராக 13 வாக்குகளும் கிடைத்தன.